Hello viewers, வணக்கம். First of all, thank you for watching all my videos. ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலான்ட்டு ஊர் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊர் சைடு மீன் குழம்புனா தஞ்சாவூர், கும்பகோணம் இங்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு தான் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 15 சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை 1.5 கப் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த 2 விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது 3மே ஆட் பண்ணிடுங்க. இது 3மே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. கூடவே 2 பச்சை மிளகா இந்த நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கணும். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. இதோடு சேர்த்து 6 சின்ன வெங்காயம், 8 பூண்டு இது ரெண்டுத்தையுமே சில பேருக்கு முழுசாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம். நான் இங்கே 2 துண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா வதக்கணும். எப்பொழுதும் நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ நேரம் வெங்காயத்தை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது இப்போ ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த தூள் ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் தக்காளி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இதை நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இதுவும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போயிடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நீங்கள் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கலரே மாறிடுச்சு. நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிடுங்க. கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அரைச்சி வச்ச விழுந்தோடு இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. புளியை ஆட் பண்ணிடலாம். நான் புளியை நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்குறேங்க. கூடவே ஒரு 1.5 கப் தண்ணியும் இங்கே ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் விழுது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிடுங்க. அதுவும் நல்லா கொதித்து வரணும். இப்போ உங்களுக்கு குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் மீன் ஆட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் மீன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் மட்டும்தான் குக் ஆகணும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணிட்டீங்கன்னா மீன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் உங்களுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நமக்கு சுவையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பை நீங்கள் சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்த மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபார் நியூ வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.